மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்கூட்டியே இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முனைகிறது என்கிற ஐயம் எழுகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மகளிர் இடஒதுக்கீட்டில் அரசமைப்பு சட்டத்தின்படி SC/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. இங்கே பேசிய பல உறுப்பினர்கள் கூட அந்த உள்ஒதுக்கீடு பற்றி பேசினார்கள். ஆனால் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எண்ணம் இல்லை, அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படி செய்தால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்படும். அதை தவிர்க்கவே இந்த நிலைப்பாட்டை இந்த அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இதிலிருந்து தெரிய வருகிற உண்மை, இவர்கள் உடனடியாக சென்சஸ் எடுக்க விரும்பவில்லை, அதிலும் லாஸ்ட் சென்சஸ் எடுக்க விரும்பவில்லை. ஒரு நிமிடம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்களை அர்பன் நக்சல்ஸ் என்று பிரதமரே வசைபாடி இருக்கிறார். இந்த நிலையில் OBC மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிற இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டவும் கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். OBC மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். மூன்று காரணங்களுக்காக இந்த டீலிமிட்டேஷன் பில் இதை கைவிட வேண்டும் அல்லது JPCக்கு அனுப்ப வேண்டும் என்று கோருகிறேன். தென் மாநிலங்கள் இதனால் வஞ்சிக்கப்படும். ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் ஒரே ஒரு நிமிடம் ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சார அடிப்படையில் இந்த எண்ணிக்கை உயர்த்தலாம். மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினால் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதனால் இந்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். அதைவிட முக்கியமாக டீலிமிட்டேஷன் பில் என்பது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் என்கிற நிலைக்கு மாற்றி அமைத்திருப்பது ஏற்புடையதல்ல. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செகண்ட் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை திரும்ப ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾನ್ಯ ಅಧ್ಯಕ್ಷರೇ, ಈ ದಿನ ಲೋಕಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ಷೇತ್ರ ಮರು ವಿಂಗಡಣೆ ಮತ್ತು ಮಹಿಳಾ ಮೀಸಲಾತಿಯ ಒಂದು ಸಂವಿಧಾನ 131ರ ಒಂದು ತಿದ್ದುಪಡಿ ಮತ್ತು ಮಹಿಳಾ ಮೀಸಲಾತಿಯ ಸಂವಿಧಾನ ತಿದ್ದುಪಡಿ 106ರ 2023ರ ಈ ಒಂದು ಬಿಲ್ಲಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ತಮಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾ, ಮಾನ್ಯ ಅಧ್ಯಕ್ಷರೇ, ಒಂದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್